வெல்கம் டு சீரூஸ் கிச்சன். இப்போ டேஸ்டான ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ பாருங்கள், நல்லா பால் பிரிஞ்சு வருது. நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஒரு ஒயிட் காட்டன் துணியில் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டோம். இப்போ இதில் இருக்கிற புளிப்பு போகிறதுக்கு நான் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதில் இருக்கிற தண்ணி வடியறக்குள்ளார நம்ம 1/2 கிலோ சர்க்கரை போட்டு ஜீரகம் காய்ச்சலாம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ சர்க்கரை பாவு கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணுன்னா அதில் லைட்டாக கொஞ்சம் பால் ஊற்றினா போதும். இப்போ அந்த அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு ஓரத்தில் ஒட்டி இருக்குது. அதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், வடிகட்டியில் இப்படி எடுக்கலாம் இந்த அழுக்கெல்லாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதில் தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டு இப்போ நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த பன்னீர் கட்டியை இப்போ நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்படி நல்லா தேய்ச்சிட்டு குட்டி குட்டி பவுல் ஆக்கிடலாம். இப்படி நல்லா குட்டி குட்டி பவுலாக உருட்டணும். அந்த வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், உருண்டை அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ 1 லிட்டர் பாலுக்கு இப்போ 22 பவுல் வந்திருக்கு. இந்த பவுல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் 2 ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அது முடிஞ்சதும் ஒரு 10 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், ரசகுல்லா அழகாக பெருசாக வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். 5 to 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.